அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றும் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் அதிமுகவும் இணைந்து சமமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே 10,000 + 5,000 முழுமையாகவே வழங்கப்படும். அதுவும் நேரடியாகவே குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் அளிச்சிருக்கிறாங்க. இந்த 10,000 + 5,000 எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு, எந்தெந்த குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதே போல் இந்த 10,000 + 5,000 கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன அப்டேட்டுகள் சரியாக இருக்கணும், அதே போல் எந்த தேதியில் வைக்கப்படும், ஒருவேளை உங்களுக்கு இந்த 10,000 + 5,000 வரலை அப்படின்னா உடனே இதை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும் அப்படின்றத உறுதியை நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் அது என்னென்ன பண்ணணும், அதற்கான முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ அதே போல் அவருடைய பெயர் பட்டியலும் யாருடைய வங்கி கணக்கில் வெளியிடப்படும் அப்படின்றதுக்கான பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருக்கு. அந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா தேவையான ஆவணங்கள் எங்கே போயிட்டு கொடுக்கணும், அதை எப்படி நம்ம சப்மிட் பண்ணிக்கணுன்றத தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் வெளியிடக்கூடிய அனைத்து அப்டேட்ஸ்களுமே உடனுக்குடனே துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 + 10,000 எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. அதே போல் மகளிர் உரிமை தொகை தற்போது போன மாதம் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் 3,000 + 2,000 சேர்த்து 5,000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தற்போது 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப் போவதாக சற்று முன்பு வெளியான ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இது எந்த தேதியில் விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலையும் அதே போல மகளிர் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கிலையும் எப்போது வைக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பும் வெளியிட போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தேர்தல் வாக்குறுதி வெளியீட்டு என்ற பரபரப்பான செயல்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பார்க்கலாம், நமக்கு தேவையான அப்டேட் கிடைக்குங்க. சரிங்களா? 5 வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கும். அந்த அடிப்பில் பார்க்கும்போது தற்போது தேர்தல் மக்களின் வாக்குகளை கவருவதற்காக அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்குமே 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு என திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிதிச்சுமை அதிகரித்திருப்பதால் ஒரு முறை மட்டும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்குமே, குறிப்பாக வறுமை கோட்டிற்கும் கீழ் இருக்கக்கூடிய அட்டைகளுக்கும் நடுத்தர குடும்பத்திற்குமான அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 10,000 ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், 12ஆம் வகுப்பு முடித்து தற்போது வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய
இளைஞர்களுக்குமே 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். அதே போல வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல இது தவிர்த்து பொங்கல் பரிசு வந்தால் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அதை தொடர்ந்து மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை தற்போது 8000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அது தொடர்ந்து 10,000 ரூபாயாக வழங்கப்படும் உயர்த்தி. அதே போல நகர பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு குறு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு கூற்று சங்கத்தின் மூலம் வாங்கிய கடன்களை முழுமையாகவே ரத்து செய்யப்படும் என்றிருக்கிறார். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரமானது தற்போது 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கும் 1000 யூனிட்டாக இருந்த இலவச மின்சாரமானது தற்போது 1400 யூனிட்டாக இலவசமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த அதிமுக சார்பாக 2 கட்டங்களாக தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மாதம் குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு அதன் மூலம் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி வரப்படும், முழுமையாகவே செய்து தரப்படும். அதே போல வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்கள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதே போல திமுக சார்பு ஏற்கனவே 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 3000 ரூபாய் பொங்கல் பரிசு ஆகியவை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. தற்போது போட்டியாக அதிமுகவும் அதையெல்லாம் சரிகட்டும் வகையில 10,000 ரூபாய் கருணை தொகையாக நடுத்தர குடும்பத்திற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதுவும் அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாகவே செலுத்தப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்பை அறிவிச்சிருக்கிறாங்க வாக்குறுதிகளாக. இது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.